கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். ஆவணி மாத ராசி பலன்ற போது அதனுடைய கிரக நிலைகளை வச்சு முதல்ல பார்க்கணும். வருகின்ற 17/8/2025 முதல் 16/9/2025 வரை அந்த ஆவணி மாதம் நடைபெறப் போகிறது. அப்போது அந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்திலே சந்திரன் இருக்கிறார், மிதுனத்திலே குரு சுக்கிரன் ஒரு 5 நாட்களுக்கு அப்புறம் மிதுனத்திலே கடகத்திலே பிரவேசிக்க போகிறார். கடகத்திலே புதன் இருக்கிறார், அவனும் ஒரு 9 நாட்களுக்கு பிறகு சிம்மத்திலே பிரவேசிக்க போகிறார். சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். கன்னியிலே செவ்வாய் அமர்ந்துள்ளார். கும்பத்திலே வக்ரம் பெற்ற சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் கிரகநிலை. இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுதே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கும்பத்திலே ராகுவும் சனியும் வீட்டிலிருந்து, சனி வக்ரம் பெற்று வந்திருக்கார். மீனத்தில் இருந்தார், வக்ரம் பெற்று இப்போ கும்பத்துக்கு வந்துடுறார். இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கார். இருந்தாலும் ராகுவுடைய சம்பந்தமும் அவர் பட்டு கொண்டு தான் இருப்பார். அடுத்ததாக சிம்மத்திலே சூரியனும் கேதுவும். ஆவணி மாதத்திலே சிம்மத்திலே சூரியன் வந்து அமர்ந்து விடுவார். அவருடைய சொந்த வீடு தான். இருந்தாலும் கேதுவுடன் சம்மந்தப்பட்டிருக்கார். அப்போ யாரும் யாரு கூட சேரக்கூடாத மாதிரி இதாக இருக்காங்க. சனி ராகும் சேரக்கூடாது, சூரியன் கேதுவும் சேரக்கூடாது. சனி ராகு சேர்ந்தால் கத்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யோகம்னு சொல்லக்கூடாது. கத்திரின்ற போது கத்திரிக்கோள் என்ன செய்யணும்னா எல்லா விதமான விஷயங்களையும் கட் பண்ணிவிடும். தடைகள், தாமதங்கள், பிரிவுகள் இதெல்லாமே செய்யக்கூடியதான் அந்த கத்திரி யோகம் என்று நினச்சக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும். ராகு சனி சேர்ந்தாலே அப்படி தான் செய்யும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சேர்ந்தால், சூரியனுடன் ராகு சேர்ந்தாலும் சூரியனுடைய கேது சேர்ந்தாலுமே கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பாக விளங்குகிறது. அப்போ இப்பேற்பட்ட இதில் மக்கள் இந்த ஆவணி மாதத்திலே துன்பமும் துயரங்களும் பிரச்சனைகளும் தான் படப்போகிறார்கள். இருந்தாலும் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் நம்ம செய்து வந்தால் அதிலிருந்து வெளிப்பட்டு விடலாம். மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதனுடைய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பொது பலனாக பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு விமர்சனத்தால் பிரச்சனைகள், அவமானப்படுறது, பெண்களால் இன்னும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அது இல்லாமல் காவல்துறை, இராணுவம் இவர்களுக்குடைய தொழில்முறையிலுமே சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கப் போகிறது. பொதுவாகவே காவல்துறை சார்ந்தவர்களுக்கு விரக்தி, ரொம்ப வேதாந்தமாக இருப்பாங்க. இன்னுமே எதுவுமே கிடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியல, ஒரு குழப்பமான நிலைமையில் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்து வருவாங்க. செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தனால்தான் காவல்துறைக்கு நிறைய கெட்ட பேர் வந்தது. அவர்கள் காவல்துறை உள்ளவர்களே கைது செய்யப்பட்டார்கள், பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இப்பொழுது கன்னியில் செவ்வாய் அமர்ந்து விட்டது. கன்னியில் அமர்ந்து விட்டால் செவ்வாய், கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் சொல்லுவாங்க சாஸ்திரம். அப்போது கடலை வற்றி போகிற அளவுக்கு அந்த அமைப்பு உட்கார்ந்துருக்கும் போது அந்த செவ்வாயுடைய தன்மை கண்டிப்பாக அதை சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு வரதான் செய்யும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். காவல்துறை சார்ந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள். இதற்கு அவர்கள் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்குமே நிறைய போட்டாப்பட்டிகள் வரும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சமரசம் செய்து அரசாங்கம், நீதிபதிகள் எல்லாம் சமரசம் செய்து சரி பண்ணி வர வேண்டும். மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும். இதெல்லாம் மீண்டு வர கஷ்டமாக இருக்கும் சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குரு ஒரு சுக்கரன்னு இருக்காங்க. அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் குரு புதன் வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோவா நல்லதாகப்படவில்லை. கல்வித்துறையிலுமே பிரச்சனைகள் வந்து போகும். நல்ல கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் இருந்தும் அதை பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் நிலவும், கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் போகும். இது மாதிரிலாம் நடக்கும்.
இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்படி நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நல்லதும் நடக்கும். ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று விளங்கும் போது இந்த ஆவணி மாதம் துவங்கப்படுகிறாள். பெண் வழி உயர்வு, முன்னேற்றம், அது இல்லாமல் அரசாங்கத்துடைய ஆதரவு, அரசாங்கத்துடைய சலுகைகள், பல நாடுகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாகும். மாநில அரசாங்கத்துக்கு நாட்டுடைய மத்திய அரசு உதவி செய்யும். அதேபோல் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு பல நாடுகள் உதவி செய்யும். இதெல்லாமே நடக்கும் இந்த சந்திரனுடைய கிரகச்சாரத்தால். அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு புதனுடைய கிரகச்சாரம் பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தானபதியால் பலனாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள். வர்த்தகம் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் ரொம்ப சூப்பராக போகும். அது இல்லாமல் பங்கு வர்த்தகம் எல்லாமே ஜோடியாக சூப்பராக போயிட்டு வந்துடும். இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குருமார்கள், மத போதகர்கள், ஆன்மீக பிரிவுகளையே ஆலோசனை கேட்டு நடந்தால் எல்லாமே சரியாக வேண்டும் என்று சொல்லி, மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தான் நம்ம நிம்மதியாக இருந்தோம், சனி பயிற்சி ஆச்சு, நல்லதாக இருந்தோம், திருப்பியும் பழையபடி வேதாள முருங்கமத்தில் ஏறிடுச்சு அப்படி தான் நினைப்பீங்க. ஏனென்றால் இப்போ வக்ரம் பெற்ற சனி பகவானோ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோட வந்து அமர்ந்துட்டார். 2இல் ராகு 8இல் கேதுவே கஷ்டமாக தான் இருந்தது. அதில் கூட சனியோடைய ராகுவோட சனியும் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா கேதுவோட சூரியன் வந்து அமர்ந்துட்டார். அப்போ இந்த 2 4 கிரகங்களும் சேர்க்கை உங்களுக்கு அவ்வளோ நல்லதாக சொல்ல முடியல. அப்போ கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகன்வாங்க. அந்த மாதிரிலாம் அமைப்பாக இருக்க போகுது. இந்த ஆவணி மாத கிரகங்களை வச்சு பார்க்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கல, எழுதி வாங்கணும், எழுதி கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா அது கவனமாக வாங்கிறதுக்கு வழி உண்டான்னு பார்க்கணும். முன் யோசனையில் இருக்கணும். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அப்போ தான் அந்த பணம் உங்கள்கிட்ட வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கும். சில சண்டை சச்சரவுகள் வந்து போயின்னு இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். கல்வியில் தேர்ச்சி பெறாத சப்ஜெக்ட் இருந்தால் கூட தள்ளி வைக்கிறது நல்லது. இப்போதைக்கு அவசரப்பட வேணாம். அடுத்து வர காலகட்டங்களில் அதை எழுதி பாஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக பிரயாணங்கள் நிறைய ஏற்பட்டுருக்கும் மகர ராசிக்காரர்கள். ஏற்கனவே அவங்க பிரயாணத்தில் சந்தோஷப்படுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக பிரயாணம் நடக்கும். ட்ராவலிங் நிறைய வரும். அது மாதிரி போயிட்டு வரலாம், நீங்கள் செய்யலாம். கடன் கண்டிப்பாக கிடைக்கும். மகராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதத்திலே முயற்சி செய்தால் கடன் கிடைக்கும். கடன் வாங்கி கடன் கொடுத்துருவீங்க. அது ஒரு நிம்மதி. அப்பாடா பரவாயில்ல, எப்படியோ ஒரு வகையில் பண்ணிட்டேன், கடன் வாங்கி கடன் கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு வர வேண்டியது வர முடியல, தள்ளி போயிருந்தது. சரி என்ன பண்ணுறது, கடன் வாங்கினேன், கடன் கிடச்சிது. அந்த கடன் வாங்கி இந்த கடனை கொடுத்துட்டேன், தொல்லைப்பட்ட கடனை அனுப்பிச்சிட்டேன். இப்போ வாங்குற கடனை மெல்லமாக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் விஷயம். இதுக்கு டைம் இருக்குது. நீண்ட நாள் கடன் தானே பிரச்சனை வரும். அவங்க தானே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அடுத்த நோய் நொடியில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கிடும். தக்க பரிசோதனை பண்ணுவீங்க, கரெக்டாக போய் பார்த்துருவீங்க, அதுக்குண்டான டாக்டர் பார்த்துருவீங்க. அப்போ சரியாயிடும். அது இல்லாமல் எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு போயிடும், விலகி போயிடும். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துடும். அதனால் அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்த கணவன் உறவு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. மகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்கும். நல்ல அன்யோன்யம் இருக்கும். 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் வந்து மனைவிக்கு வாங்கி கொடுப்பாங்க தேவையானதெல்லாம், மனைவி வந்து கணவனுக்கு தேவையானது வாங்கி கொடுப்பாங்க. இப்படிலாம் நடக்க போகுது. நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான மனநிலை தான் இருக்க போகுது. அதே தான் கூட இருக்கிற பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்கும். அது மூலிமா நிறைய பயணங்கள் செஞ்சு பிஸ்னஸில் நல்ல ஒரு லெவல் கொண்டு வந்துடுவீங்க. அப்படி தான் இந்த காலகட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இது எப்படி பண்ணாலும் உள்ளூர் ஒரு பயம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு தயக்கம், பயம், நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேக மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் வந்துடும் உங்களுக்கு. சிலதாக வரும், சிலது வராமல் போகும். அப்போது ஒரு உள்ளுணர்வும் சொல்லும், ஒரு தயக்கத்தை கொடுக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும்.
அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இறை வழிபாடு பண்ணலாம், தியானமாக்கம் பண்ணலாம், விடிகாலையில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இறைசக்தியை வேண்டலாம். எப்பயுமே சில பேர் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. சில பேர் பிரச்சனை வரும்போது மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் தான் நீங்களும் இருப்பீங்க. அப்போது அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து உங்களுடைய குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சித்தர்கள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு, உங்கள் ராசிக்காரங்களுக்கு. அப்போ சித்தர்களை பிடிச்சிக்கலாம். உங்கள் ராசிக்குரிய சித்தர் இப்போலாம் நிறைய ஈஸியாக சொல்கிறாங்க வராங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர், இந்த ராசிக்கு உண்டான சித்தர் இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. அப்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர், ராசிக்கு உண்டான சித்தரை பிடிச்சிக்கலாம். அவங்கள அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட்டு வரலாம். அதெல்லாம் ஈஸியாக வழிபட்டு வரலாம். அவங்களெலாம் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண அவசியம் இல்லை. 2 ஊதுவத்தி வச்சு கொளுத்திக்கிட்டு சுத்தமான ஒரு மனை விரிப்பில் உட்காந்து அவங்கள பேர் சொல்லி தியானம் பண்ணாலே போதுமானது. ஒரு தண்ணி இருக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும். பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த கடலை இது மாதிரி தான் பழங்கள் இப்படி தான் நைவேத்தியமாக வைக்கப்படுது. இதை வச்சுட்டு பண்ணிட்டு வந்தாலே போதும். அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, நம்ம கொடுக்கறது தான். அப்படி அந்த சித்தர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சீரும் சொற்பமான வாழ்க்கை அமையறதுக்கு கதவு திறக்கும். இது மாதிரி நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மகராசிக்காரர்களுக்கு தந்தை வரி இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்து திடீர்னு நல்லா இருப்பார், திடீர்னு ஒரு புதுவிதமான ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகணும் வாய்ப்பு வரும். அப்போ நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். தந்தை வழி உறவு மூலியமாக சில பிரச்சனைகள் வந்து போகும், அதையும் கவனமாக பார்த்துக்கணும். தந்தையார் ஒன்று கவலைக்கிடமாக இருப்பார் ஒன்று, இல்லைன்னா நல்ல ஃபைனான்ஷியலாக இருந்தாருன்னா கொஞ்சம் வீக் ஆகிடும். இந்த சொத்து பத்து இருக்கிறவங்க கொஞ்சம் விற்றுருவார், இல்லைன்னா அவருக்கு வர வேண்டிய தொகையெல்லாம் வராமல் போயிடும். இது மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. உங்களுடைய தந்தை வழி உறவுக்கும் அப்படி தான். அப்போ நீங்கள் கவனமாக இருந்து பார்க்கணும், அதில் உஷாராக இருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு வந்து பிரார்த்தனை கண்டிப்பாக வேண்டுதல் இதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். அதுக்குண்டான காலகட்டம் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே நல்லது. ஆகக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் கிரகநிலை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தனித்துவமாக விளங்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க. மகராசிக்காரங்க யாருன்றது உலகுக்கு தெரிய வரும். உங்களுடைய திறமை, உங்களுடைய தகுதி எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பாக தான் இருக்க போகுது. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளி உலகத்துக்கு வந்து புகழ் பெறத்துக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது. போட்டி பந்தயங்களை கலந்துக்கலாம், அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வரலாம். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் வந்து முயற்சி ஃபிக்ஸ் ஆகும், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்து வர காலங்களில் அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நிச்சயதார்த்தம் சொல்கிறாங்க இல்லையா, அது நடந்துடும். ஆகக்கூடிய இந்த நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் சில நடக்கத்தான் செய்யும். எல்லாத்துலேயுமே நான் முன்னமே சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுவும் அதுவும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான். அதுக்கு தான் இறை பரிகாரங்கள் தாழ்ந்தோம்னு சொல்லிட்டு வரும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான். இப்போ சனி பகவானுக்கு வந்து அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவனை எடுத்துக்கலாம், பெருமாள் எடுத்துக்கலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், விநாயகர் வழிபாடு பண்ணலாம். இது மாதிரிலாம் பல விதங்களில் பண்ணிட்டு வரலாம், வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் நீர்நிலை அருகில் உள்ள தெய்வங்களை, இந்த தெய்வங்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். காலையில் விநாயகர், மாலையில் ஆஞ்சநேயர் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ விநாயகர் ஆரம்பித்து ஆஞ்சநேயர் தான் முடியும், அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு பாட்டு கச்சேரின்னு கூட ஃபஸ்ட்டு கணபதி பாட்டு பாடுவாங்க, கடைசியாக முடிக்கும்போது ஆஞ்சநேயர் பாட்டு பாடி முடிப்பாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க, பிள்ளையார் பிடித்து குரங்காய் முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆரம்பம் வந்து விநாயகர், முடிவு வந்து ஆஞ்சநேயர். அது மாதிரி நீங்கள் 2 பேருமே வழிபாடு சனிக்கிழமை இதில் வச்சுக்கிட்டு வரலாம். பழைய பழமையான சிவன் கோயில், 2000-3000 வருஷம் சிவன் கோயிலெலாம் இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு மாலை வேலையில் போய் விளக்கேற்றி வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் சொன்னேன். அந்த கோயிலுக்கு எண்ணெய் விளக்கேற்றிட்டு எண்ணெயும் கொடுத்துட்டு வரலாம், தொடர்ந்து ஏற்றிட்டு வருவோம். அந்த கோயிலுக்கு அவ்வளோ விளக்கேற்றது கூட எண்ணெய் அவ்வளோ இருக்காது, அப்படிப்பட்ட கோயிலாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் வெகு விரைவில் கிடைக்கும், சீக்கிரமாக கிடைக்கும், நல்லதாக கிடைக்கும், நல்ல பலனாகவே நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிட்டு வரணும். நீங்கள் சொல்லி தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது உடல் நோய் விட்டுறவங்க, அந்த நோயால் அவங்க உருவே மாறி போயிருக்கும்.
அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். என்னாச்சு தெரியல, உடம்பு ஒல்லியாக நல்ல குண்டாக இருந்தார் ஒல்லியாக போயிட்டார், எலும்பும் தோலுமா இருக்காருன்னுவாங்க. சில பேர் ஊதி போய் பெருசாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் இருப்பாங்க. அது உடல் நோயால் இருக்கணும், அவங்க அப்படி ஏற்பட்டுறக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வரணும். அதுக்குண்டான தான தர்மம்னா மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், அந்த உதவி பண்ணலாம், மருத்துவரை காட்டி விடலாம், அதுக்குண்டான உதவி பண்ணலாம். நீங்களே போய் செய்யணும் பார்த்து வாலண்டரியாக. அப்போ தான் அதுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த பலன். அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்த பலன் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இருந்த தடை தாமதெல்லாம் விலகிடும். கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அதனால் இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இருந்தாலும் தனித்துவமாக விளங்கப் போகிறீர்கள். நீங்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரிய போகிறது சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.